அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயமாக 1069வது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஆதிவிதம் மிகத்து அண்டந்தமால் தங்கை நீதி மலரின் நேரிடை நாமத்தை பாதியில் வைத்து பல்கால் பயில் விரேல் சோதி மிகத்து காலம் தோன்றுவில். இங்கே தேவியின் மந்திரத்தை தொடர்ந்து நாம் ஜபித்துக் கொண்டே உருவேற்றிக் கொண்டே இருப்பமேயானால் திருவருள் ஒளி பெருகும். அதோடு இல்ல, அகக்கண் திறந்து முக்காலமும் உணரக்கூடிய அந்த நிலை கைகூடும் அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 5வது அத்தியாயம் சக்தி வேதம் பாடல் 1069 பார்க்க இருக்கின்றோம். ஆதி விதமிகுந்த அண்டந்த மால் தங்கை நீதி மலரின் மேல் நேரிலை நாமத்தை பாதியில் வைத்து பலகால் பயில்வீரே சோதி மிகுந்து முக்காலமும் தோன்றுமே. இதன் விளக்கமாக சரவணனைய தரப்பிலிருந்து, ஆதியாக இருக்கும் திரிபுரை சக்தி பல விதங்களில் நிறைந்திருக்கும் அண்டத்தில் உள்ள அனைத்தையும் காத்து அருளுகின்ற திருமாலின் தங்கை என்று அழைக்கப்படுகின்ற பார்வதி தேவி அடியவர்களின் மனசாட்சியாக இருக்கும் நெஞ்சத்தாமரையில் அமர்ந்திருக்கிறார். அவளின் திருநாம மந்திரத்தை அந்த தாமரைக்கு நடுவில் மானசீகமாக வைத்து அந்த மந்திரத்தை செலுத்தி வரும் அடியவர்களின் உள்ளொளி பெருகி முக்கால ஞானமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இதன் குறிப்பாக திரிபுரை சக்தியாக இருக்கும் பார்வதி தேவியை வழிபடுபவர்கள் தங்களது குருவின் மூலம் அவளின் திருநாம மந்திரத்தை மந்திர தீட்சையாக பெற்று செவிக்க வேண்டும். அவ்வாறு செவிப்பவர்களுக்கு 3 காலங்களிலும் நடப்பவற்றை அறிந்து கொள்ளும் ஞானம் கிடைக்கும். இது சரவணனையா தரத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அவளின் திருநாம மந்திரத்தை மந்திர தீட்சையாக பெற்று செவிக்க வேண்டும் அப்படின்னு இந்த தரத்துல கொடுத்திருக்கு. இது இன்னும் விளக்கமா தேவாரம்.org இதே இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். அதுல கொடுத்திருக்கிறது, ஆதிசக்தியின் வேதங்கள் அனைத்துமாய் உலகத்தை சார்ந்து நிற்கின்றவளும் திருமாலின் தங்கை எனப்படுபவளும் நீதியாளர்களது நெஞ்சத்தாமரையில் விளங்குபவளும் ஆகிய திரிபுரையது மந்திரத்தை நெஞ்சில் இருத்தி பலமுறை கணிப்பீர்களாயின் அறிவு விரிவுற்று முக்கால நிகழ்ச்சிகளும் ஒரு காலத்திலே உங்களுக்கு விளங்குவனவாகும். இதன் குறிப்புரையாக, அண்ணுதல் என்பது அண்டுதல் என மருவி வழங்கும். நீதி நடுவுநிலைமை. நீதியாளரது மனத்தாமரை என்றற்கு நீதி மலர் என்றார். திரிபுரையது மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் திரிபுராயை நமக என்பது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் திரிபுராயை நமக என்பது. இது நவாக்கரியாதலை நோக்குக. மூலாதாரம் முதலிய 7 நிலையில் நடுவனதாகிய அநாகதத்தை பாதி என்றார். 6 ஆதாரங்களில் மேற்பாதியில் முன் உள்ளது என்றடுமா. இதனால் திரிபுரையது ஆசனமும் மந்திரமும் அவ்வாறார் செய்யும் வழிபாட்டின் பயனும் கூறப்பட்டன. இதுல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இது நவக்கரியாதலை நோக்குகன்னு கொடுத்திருக்குது. அது என்னன்னு எனக்கு புரியல. இதுதான் அந்த தேவாரம்.org கொடுத்திருக்கிற விளக்கம். மேற்கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். கோமக்குடியா, திருப்பூர் பாளையா.
வணக்கம் தளத்தில் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வரலாம். வேற யாரும் இன்னைக்கு வரல. இன்னும் அம்மா கிருத்திகா அம்மா, வித்யா அம்மா யாரும் வரல. வாய்ப்பு இருக்கும் நண்பர்கள் வரலாம். மல்லிகா அம்மா விளக்கம் பார்க்கலாங்களா? அப்ப சொல்லுங்க. முதல் வரிக்கு ஆதி விதமிகுந்து அண்டம் அந்தமால் தங்கை அப்படின்னாக்கா, ஆதி அந்தமில்லா இவ்வண்டத்தில் பல்வேறு விதமாக தோற்றமளிக்கும் இரவியை அப்படின்றாங்க. நீதி மலரின் மேல் நேரியை நாமத்தை யோக நெறியால் சென்னையில் மலர்ந்த 1000 இலை தாமரையில் சக்தியின் ஓம் கிரீம் சீம் நாமத்தை ஜெபித்து போற்றவும். மூணாவது ஒரு பாதியில் வைத்து பல்கால் பயில்விரேல் சரிபாதியாக விளங்கும் சிவசக்தியை சென்னையில் வைத்து பல நாட்கள் தியானம் செய்தீர்களானால் ஜோதி மிகுத்து முக்காலமும் தோன்றுமே. சிவப்பேரொளி மிகுந்து முக்காலமும் அறியும் நாணம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. கருத்து என்னன்னா, தியானத்துக்குரிய வடிவங்களாக சொன்ன திருமூலர் இந்த மந்திரத்தில் நேரடியாக இருக்கக்கூடிய மந்திரத்தை கூறுகின்றார். ஓம் ஸ்ரீம் ஹீம் கிளீம் கிரீம் சம் கம் ஐம் ஔ சம் திரிபுரா நமக என்று மௌனமாக தியானத்தோடு ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய உரையில கொடுத்திருக்காங்க. எனக்கு அர்த்தநாரியம் வரல. வெயிட் பண்ணுவோம். இல்லை தளத்தினரே செஞ்சிடலாங்களா ஐயா? இந்த 96 தத்துவங்கள் இருக்குன்னு சொன்னேன் போன வாரத்துல. அதுல பாத்தீங்கன்னா 20 வகைகளாக பிரிக்கிறதா சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அந்த 20 வகைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவு, இருவினை, மூவாசை, அந்தகரணங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கண்மேந்திரியங்கள், 5 உணர்வுகள், பஞ்ச கோஷங்கள், 3 மண்டலங்கள், குணங்கள், மலங்கள், பிணிகள், ஏடனை, ஆதாரங்கள், அவஸ்தைகள், தாதுக்கள், ராகங்கள், தசநாடிகள், தசவாயுக்கள் அப்படின்னு 96 தத்துவங்களும் 20 வகைகளாக பிரிக்கப்பட்டு, இந்த 96 தத்துவங்களும் ஆன்மாவோடு இணையும் போதுதான் இந்த உலகத்துல இயங்குவதாக சைவ சித்தாந்தம் நமக்கு கூறுகின்றது. வித்யா அம்மா வந்திருக்காங்க, பாருங்க அம்மா. வணக்கம். விந்தியாமா பாருங்களம்மா. இன்றைய பாடல் 1069. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. ஆதி விதமிகு தன்மால் தங்கை நீதி மலரின் மேல் நேரிலை நாமத்தை பாதியில் வைத்து பல்கார் பயில்விரேல் சோதி மிகுத்து முக்காலமும் தோன்றுமே. ஆதி விதம் மிகு தந்த. இதனுடைய பொருள், ஆதினா தொடக்கம், ஆதியாகிய சிவ பரம்பொருளின் முந்தைய படைப்பு தொழில் பெருக தன்னருள் புரிந்தவள். அடுத்து திருமால் தங்கை அப்படின்னா திருமாலின் தங்கை நாராயணி பெயரை குறிக்கிறது. நீதி மலரின் மேல் நேரிலை நாமத்தை, நாமம்னாலும் பெயர்தான், முறையாக அமைக்கப்பட்ட 8 இதழ்களுடைய தாமரையின் மேல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கணும். சிவசக்தியாகியனா நேரிலை நாமத்தை அப்படின்னு எடுத்துக்கணும் பொருள். அவள் பெயரை அந்த தாமரை நடுவில்
பாதியில் வைத்து பல காலும் தொடர்ந்து, அதாவது இடைவிடாது செபித்து உரு ஏற்றினால் உடம்பு ஒளி மிகுந்து சோதிமயமாக விளங்கும். இதுதான் திருமூலர் சொல்லக்கூடியது. அதில் நடக்கிற நடக்க உள்ள முக்காலமும் உணரும் வல்லமையும் அடையலாம் என்று திருமூலர் திருமந்திரத்தில் மிக நுட்பமாக விளக்கியுள்ளார். இன்னொரு உரையாசிரியர் இன்னும் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். அந்த பாடலினுடைய பொருள், சிவபெருமானின் ஆதி தொழிலாகிய படைப்பு பெருக பேரழியாகிய பெருங்கருணை புரிந்தவள் திருமாலின் தங்கை. அந்நேரிழையின் திருப்பெயராகிய நம சிவய என்னும் தமிழ் 5 எழுத்து அருள் மந்திரத்தை முறையாக 8 இதழ் தாமரை வரைந்து அதன் மத்தியில் அமைக்க பலமுறை உருவேற்ற திருவருள் ஒளி பெருகும். அது பெருக அகக்கண் திறந்து முக்கால உணர்ச்சியும் கைகூடும். இதனை யோக காட்சி என்ப என்று விளக்கம் தந்துள்ளார். தன் என்பதற்கு இந்த மந்திரத்தில் அந்த சொல்லுக்கான பொருள் பெருங்கருணைன்னு அர்த்தம். முக்காலம் அப்படின்னா இறப்பு, நிகழ்வு, எதிர்வு 3 காலத்தையும் குறிப்பிடுகின்றார். இதற்கு கொஞ்சம் இணையான பாடலாக இருப்பது அபிராமி அந்தாதியில் 80வது பாடல். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடக தாமரை ஆர் அணங்கே. ஆடக தாமரை ஆர் அணங்கேனா ஆடக பொற்றாமரையில் அமர்ந்திருக்கும் அழகிய பெண் தெய்வமே. அந்த அம்மையை நாம் வணங்கினால் நமக்கு என்னெல்லாம் கிட்டும் என்பதை பல பாடல்களில் அபிராமி பட்டர் விளக்கம் தந்துள்ளார். அடுத்த அடி, கொடிய வினை ஓட்டியவா, என்னை தொடர்ந்து வந்த வினைகளை ஓட்டி அருளியதும் என்னே. என்கண் ஓடியவா, அடியேனுக்கு அருள் செய்யும் பொருட்டு என்னை நோக்கி நீ விரைந்து ஓடி வந்ததுதான் என்னே என்று பாடுகிறார். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, தனது உண்மை வடிவினை அடியேன் காணுமாறு காட்டி அருளியதும் என்னே என்று வியந்து கூறியுள்ளார். கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா, உனது உண்மை உருவத்தை கண்ணுற்ற எனது மனமும் கண்ணும் கழிக்கின்றவாறும் தான் என்னே. ஆட்டியவா நடம், அடியேனையும் ஒரு பாத்திரமாக வைத்து ஒரு நாடகத்தை நீ நடத்தி காட்டியதும் என்னே என்று நெகிழ்ந்து பாடியுள்ளார். நாம் அனைவரும் சிவசக்தியை வணங்குவோம், அவர்களுடைய அருளை பெறுவோம், நல்வாழ்வு வாழ்வோம், மற்றவர்களுக்கும் நல் உதவிகளை செய்வோம். நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி இந்தியாம்மா. கேட்கும் தளத்தில் இருக்கும் நண்பர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வரலாம். வாய்ப்பிருக்கும் நண்பர்கள் மேலே வரலாம். வேறு யாரும் இல்லை. ஒரு சந்தேகம், ஒரு நீண்ட நாள் சந்தேகம். லட்சுமி அம்மாவும் இருக்கீங்க, இந்தியா அம்மாவும் இருக்கீங்க, நேரம் இருக்கிறதுனால கேட்குறேன். இப்போ நீங்கள் இந்தியா அம்மா, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பொதுவாக நம்ம வந்து நமச்சிவாய அந்த வாவை வந்து நெடியில் சொல்லி பொதுவாக எழுதும்போது ஒரு சில இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம சிவாய அப்படின்னு சொல்லி குறியில், ஸோ வா வந்து குறிலையும் சில பெரும்பாலான இதில் நெடிலையும் சொல்கிறோம். அப்போ நம்ம உச்சரிக்கிறதுல நம்ம எந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்ம அதை வாய் விட்டு உச்சரித்தாலும் சரி, மனசுக்குள்ள உச்சரித்தாலும் சரி, அது எந்த மாதிரி செய்வது சரியான ஒரு முறை அப்படிங்கிறது இது ஒன்று. இரண்டாவது, பொதுவாக இந்த மந்திரங்கள், அதுவும் சமஸ்கிருதத்தில் இருக்கிற மந்திரங்கள், இப்போ லட்சுமி அம்மா சொல்ல அந்த லலிதா சகஸ்ரநாமம் நிறைய மந்திரங்கள், காயத்ரி மந்திரத்தை என்ன சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் அதை சொல்லக்கூடாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட
இதை இப்பதான் சொல்லணும். அந்த கேசட்லாம் வருது, அப்படிலாம் இப்போ எல்லா இடத்துலயும் அது ஒழித்து கொண்டே இருக்கும். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் பதிவுகள் அந்த மாதிரி சில இதெல்லாம் பார்க்குறேன். சில அப்படி நமக்கு சரியான முறையில சொல்லாம அதனோட உச்சரிப்பு கொஞ்சம் மாறினாலும் அது நெகட்டிவா உங்களுக்கு பலனை கொடுத்துரும். சரியான முறைக்கு ஒரு நல்ல இதை வேண்டி நீங்க செய்யும் போது சரியான உச்சரிப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது தீங்கு பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் சில இடங்களை நான் பார்த்துருக்கேன். இது குறித்தான விளக்கம் இந்தியா அம்மாவும் லட்சுமி அம்மாவுக்கு நேரம் இருந்தா அவங்களும் நீங்க கொடுக்கலாம். நமச்சிவாய அந்த இச்சு புராணத்துல நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சிவபுராணத்துல பாடியிருப்பாருங்க ஐயா. அது பெயரை குறிக்கும். அதனாலதான் நான் ஒவ்வொரு திருமந்திரத்துக்கு முன்னாடியும் சிவனுடைய அந்த பேரை நினைச்சுக்கிட்டு நமச்சிவாயன்னு சொல்லுவையா. நம சிவய குறில் அது முழுக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. பல திருமந்திரங்கள்ல அந்த தளத்துல நம்ம விளக்கெல்லாம் பார்த்துட்டோங்க ஐயா. அதனால நான் 2வது ஓம் நம சிவாய போற்றி அப்படின்னு சொல்லுவேங்க ஐயா. ஒரு புத்தகத்துல நான் பார்த்த நம்ம தளத்துலதான் திருமந்திரம் ஒவ்வொரு மந்திர விளக்கம் சொல்றப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. சிவ சிவ அப்படின்னு கோயில்ல எழுதியிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நானே தேவார திருவாசக புத்தகத்துல ஒவ்வொன்றுக்கும் படிச்சிருக்கேன். சிவனா என்ன, சிவனா என்ன, நம சிவாயனா என்ன, சிவாய நமோனா என்ன, அப்படி படிச்சிருக்கேன் நான். அதுல சிவ அப்படின்னா சிவ அப்படிங்கிறது சிவனை குறிக்கும், 2வது சிவ அப்படிங்கிறது சக்தியை குறிக்கும். அதனாலதான் நிறைவனா சிவ அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவீங்க ஐயா. மந்திரத்தை சரியா சொன்னா நல்லதானங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சரியா சொல்றது சிறப்பு தான், அது இல்லைன்னு சொல்லு. ஆனா இப்ப நம்ம கத்துக்கிற இதுலயோ இல்ல ஒரு அது குறித்து சரியான இது இல்லாம இப்ப அந்த காயத்ரி மந்திரத்தை இப்ப எல்லா இடத்துலயுமே அது ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. அதுல சொல்லும் போது அந்த ஓம் பூவ சிவ தச விதுர்வரேனியம் இதெல்லாம் உச்சரிப்பு சரியா இல்லைன்னா வேற கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் நான் பார்த்திருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால நேரம் இருக்கிறதுனால யாரும் இல்லை, அந்த ஒரு சந்தேகத்தை லட்சுமிமா உங்களுக்கு நேரம் இருந்தா சொல்லலாம், இல்ல பின்னொரு நேரம் இல்லைன்னா பின்னொரு நாள் பார்த்துக்கலாம், நிறைவு செய்து கொள்ளலாம். வேற யாரும் தங்கள் கருத்துக்களை இது குறித்தும் பகிர்ந்து கொள்ளலாம். போலமணியம்மா, திருப்பூர் பாலையா, ராஜேந்திரன் ஐயா. நன்றி. நன்றி. இன்னொரு நாள் சொல்றதா லட்சுமி சொல்லியிருக்காங்க. நன்றி. வேறு யாரும் இல்லைனால நம்ம தளத்தை நிறைவு செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நன்றி. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2